உங்கள் யாவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டு கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். ரூத் புத்தகம் வரலாற்று தன்மையை கொண்டுள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் வரலாற்று நிகழ்வுகளை விவரிக்கிறது. தொல்பொருள் சான்றுகள் மற்றும் துல்லியமாக நடந்ததற்கான உறுதியையும் ஆதாரத்தையும் நிரூபிக்கின்றது. நாம் கவனமாக கவனிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் காலம் முடிவதற்கு முன்பதாகவே ரூத்தின் வாழ்க்கை வரலாறு நடந்து முடிந்திருக்கிறது. ரூத் புத்தகம் காலத்தால் அழியாத அன்பின் அடையாளமாக ஒரு காவியமாக இருக்கிறது. அது எப்படி என்று நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். ரூத்துவின் மாமியார் தன் மருமகளுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டியாயிற்று. மருமகளும் தன் மாமியார் சொன்ன திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தாயிற்று. நம்முடைய கவனத்திற்கு ரூத் புத்தகத்தில் 4 அதிகாரம்தான் இருக்கிறது. கடந்த அதிகாரங்களின் சில வசனங்களை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. 2வதாக, போவாஸ் ரூத் தன் வயலுக்கு கதிர்களை பொறுக்க வரும் முன்பதாகவே அவளை பற்றிய விவரத்தை அறிந்து கொண்டிருந்தான். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்றான். அப்படியென்றால் ரூத்துவுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் அவன் என்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ரூத் யார் என்று தெரியாமல்தான் அவனுடைய அறுப்பு அறுக்கிறவர்களிடத்தில் கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரனை பார்த்து இந்த பெண் யாருடையவள் என்றான். போவாசின் வேலைக்காரனான கண்காணியன் அவளை குறித்து நகோமியுடன் மோவாப் தேசத்திலிருந்து வந்தாள் என்று சொன்னவுடனே அவனுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்து, ரூத் இடத்திலே உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், விவரமாய் நான் கேட்டு அறிந்து கொண்டேன் என்று சொன்னதை நாம் கவனித்தோம். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பு அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பின்னே தொடர்ந்து செல். ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். இங்கே கவனிக்க வேண்டியவை, போவாஸ் தயவு காட்டினான். தன்னை யார் என்றும் அவளிடத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. அவளுக்கு தேவையானது எது என்று அறிந்து கதிர்கள் எடுத்துக்கொள்ள உத்திரவாதம் கொடுத்தான், பாதுகாப்பு கொடுத்தான், பாதுகாப்பிற்கு உத்திரவாதமும் கொடுத்தான். யூதர்களின் முறைமையின்படி, வம்சத்தின்படி ஒருவள் தன் கணவனை இழந்துவிட்டால் அந்த கணவனுக்கு நெருங்கிய வழி சொந்தக்காரர்கள், சகோதரர் முறையாகிறவர்களை மறுமணம் செய்து வைப்பார்கள். அப்படி செய்கிறதினாலே குடும்பத்தின் சொத்துக்களை மீட்கலாம், குடும்ப பெயரை தொடரவும், கைம்பெண்ணிற்கு வாழ்க்கையும் கொடுத்து குடும்பத்தை மீட்டு கொண்டதாக வழக்கம் இருக்கிறது. போவாஸ் கிறிஸ்துவின் நிழலாக பார்க்கப்படுகிறது. புற ஜாதியாளாகிய ரூத்துவை ஏற்றுக்கொண்டு சுதந்திரவாளியானான் போவாஸ். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்கள் அல்லாத புறஜாதியாரிடத்தில் உண்டாகிய நம்மை அவரின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதை இங்கு உணர முடிகிறது. ரூத்தின் வரலாறு தொடர்ச்சியாக இல்லாமல் சாராம்சத்தை நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பதிவில் ரூத் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 நாம் பார்த்தோம். 4வது வசனம், அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி
நீ படுத்துக்கொள், அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். ரூத்துவும் போவாசும் தனிமையில் சந்திக்கும் யோசனை போவாசுக்கு எதிர்பாராத தருணமாக இருக்கப் போகிறது. ரூத்தானவள் குளித்து எண்ணெய் பூசி நல்ல ஆடையை அணிந்து ஒரு பருவம் நிறைந்த ஆணை பார்க்க செல்லுகிறாள். அதுவும் இரவு நேரத்தில். உள்ளங்கை வேர்வை சிந்திக் கொண்டிருக்கிறது தன் மாமியார் சொன்னதிலிருந்து. ரூத் போவாஸ் வயலில் கதிர் பொறுக்கிக் கொள்ள போன நாள் முதற்கொண்டு போவாசுக்குரிய வயலெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் தினம் தினம் அவனுடைய வயலுக்கு சென்றால் ஒவ்வொரு நாளும் போவாஸ் ரூத்துவை பார்த்திருக்கின்றான். 2ஆம் அதிகாரத்தில் நடந்த உரையாடல் ரூத்துவிற்கும் போவாசிற்கும் ஒரே சந்திப்பில் நடக்கவில்லை. அவன் வயலில் அறுப்பு நடந்த நாட்கள் குறைந்தது ஒரு 7 நாட்களோ அல்லது ஒரு 10 நாட்களோ தோராயமாக எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக ரூத்துவின் மீது அன்பும் அக்கறையும் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நற்பெயரை எல்லோரிடத்திலும் பெற்றிருக்கின்றாள். ஏன் 7 நாட்கள் அல்லது 10 நாட்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் என்றால் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. போவாசின் நிலத்திலே வார்கோதுமையும் கோதுமையும் அறுப்பு அறுக்கின்ற காலம் சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது நகோமி தன்னுடைய மருமகளிடத்திலே சொல்லுகிறாள், அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடு கூடியிருந்து என்று பார்க்கிறோம். இத்தனை நாட்கள் போவாஸ் யாரென்று தெரியாமல் சென்றால் இன்றோ தன் மாமியாரின் கொடுக்கும் ஆலோசனை போவாஸ் தான் அவளின் வருங்கால கணவன் என்ற எண்ணம் தோன்றியது. ஏன் என்றால் தன் மாமியாரின் யோசனைப்படி திட்டப்படி என்று சொன்னாலும் கூட போவாஸ் ரூத்தின் மீது காட்டின அரவணைப்பு, சாந்தமாக பேசினது, பாதுகாப்பு கொடுத்தது, அக்கறை காட்டியது, இவை அனைத்தையும் நினைத்து பார்க்கும் பொழுது ரூத்திற்கு பயம் கலந்த பதற்றத்துடன் இதயம் துடிப்புடன் இருட்டினில் தன் மாமியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு சென்றிருக்க வேண்டும். ஏனென்றால் மாமியார் தானே ரூத்துவை இயக்கி வைத்தார். மெல்ல மெல்ல நடந்தால் ரூத். சூரியன் மாலையில் மதிமயங்கி மறைந்து விட்டான். ரூத்துவோ முழுமதியாய் முழு நிலவாய் தன் முகத்தின் வெளிச்சத்தில் இருட்டினிலே வார்கோதுமை தூற்றும் இடத்திற்கு போனால் அங்கே திருவிழா போல 4 டஜன் வேலையாட்கள் ஓடி ஓடி களத்தில் தூற்றுவதும் ஆற்றுவதும் கோதுமை மணிகளை அளப்பதும் அளந்ததை கோணியில் போட்டு அளந்து அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். மணிகள் கடந்தது. வேலை செய்யும் வேலைக்காரர்கள் சோர்ந்து போய் களத்தில் வேலை எப்பொழுது முடியுமோ என்று விறுவிறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியாய் முடிந்தது களத்திற்கான பணி. வேலை முடிந்த கையோடு போவாசினிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு உணவு அருந்தவும் ஊரங்கவும் சென்றார்கள். எல்லா வேலையும் முடிந்தவுடன் சிலருடன் மன மகிழ்ச்சியோடு புசித்து குடித்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தான் போவாசு. ஆரம்பத்திலிருந்தே களத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சியையும் பார்த்தும் தனக்குரியவனை வெட்கத்தோடும் பெருமூச்சோடு போராடி கொண்டிருந்தாள் ரூத். போவாஸ் தன்னோடு இருந்த எல்லாரையும் தூங்க அனுப்பிவிட்டு மரத்தடியில் படுக்க துணிகளை விரித்து தலையணைக்கு சுருளாக கோதுமை தாளின் மீது போர்வையை மடித்து வைத்து ஒரு போர்வையை தன் மீது போர்த்தி கொண்டு படுத்தான். கடந்த 10 நாட்களின் வேலைக்கு முழு பலன் கதிரடிக்கும் நாளல்லவா. கண்கள் மூடியது தெரியாமல் தூங்கிவிட்டான். காத்திருந்த கண்களுக்கு நடக்கப் போவது எதுவோ என்று துடிக்க ஆரம்பித்த இருதயம் தளராமல் துடித்து கொண்டே இருந்தது. பூனை நடையாக மெல்ல மெல்ல நடந்து வந்தால் சூதுவாது தெரியாமல் வெள்ளந்தியாய் வாழ்ந்தவளுக்கு இது பெரும் சோதனையாகவே இருந்தது. மாமியாரிடத்தில் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னால் அல்லவா, சொல்லிவிட்டும் வந்தாள். அருகில் சென்றால் போவாஸ் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான்.
போவாஸ் உள்ளங்கால் தொடங்கி தன் கழுத்து மட்டும் போர்வையை போர்த்தி கொண்டிருந்தான். படபடத்தவள் பயத்துடன் நின்றாள். தன்னை மறந்தவளாக மாமியார் சொன்னது போலவே அவன் கால்களை மூடியிருந்த போர்வையை எடுத்து காலண்டையில் தன் முகத்தை வைத்து கொண்டு படுத்து கொண்டாள். ரூத்துவின் படபடத்த இருதய துடிப்புடன் சூடான மூச்சு காற்றும் அவன் கால்களின் மீது தொடர்ந்து வீச, நன்கு தூங்கியவன் ஒரு தூக்கம் தூங்கியவுடன் சூடான காற்றை உணர்ந்தவனாய் அரண்டு திரும்பி அவன் காலண்டை ஒரு பெண் படுத்திருக்கிறதைக் கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். ரூத் போவாசின் கால்களின் மேல் மூடியிருந்த போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டதால் அவனிடத்திலே அவள் வேண்டுகோளை வைப்பதாகவும் அவளிடத்திலே தன்னை அர்ப்பணம் செய்தவளாகவும் அவனிடத்திலே தன்னுடைய வேண்டுகோளை வைப்பதாகவும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த பகுதியிலே சொல்லியிருந்தேன், போவாஸ் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன், பயந்தவன், உத்தமன், நல்லவன். ஆகையினாலே நகோமியே அவனிடத்தில் பேசியிருந்தாலே எல்லா காரியமும் சுமூகமாக நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் நகோமி தன்னுடைய மாமியாரின் சொல் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்தார். அதற்கு போவாஸ், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவையெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இந்த ராத்திரி வேளையிலே தங்கியிரு. நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானாயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தால், அவன் அவளை நோக்கி, நீ போர்த்தி கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது நகோமி, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தோம். அடுத்த பதிவில் சில விளக்கத்தோடு உங்களிடம் பேசும் வரை சிறு இடைவெளியோடு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.